ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம சுவையான ரவா அப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரெசிபி சுவையான ஆந்திரா ஸ்டைல் ரவா அப்பம். இது என்னோடய ஃப்ரெண்டு தான் செய்கிறாங்க. இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, நான் இந்த 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எலாச்சி எடுத்திருக்கோம், ஏலக்காய் எடுத்திருக்கோம். அப்புறமா இதே எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதே கப்பில் நம்ம ஒரு 1.25 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ரவைக்கு சரியாக இருக்கும். இது வந்து நம்ம கேசரி பாத் மாதிரியே தான். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எவ்வளோ நல்லா பாயில் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். சுகர்லாம் வந்து நல்லா கரையணும். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கேசரி பாத் கிளற மாதிரி தான் இது. அப்படியே நம்ம இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். டைம்லேயும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேசரி பாத் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ஆப்பம் மாதிரி பண்ணி எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நெய் மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு சின்னதாக நம்ம தட்டிக்கலாம். நம்ம எல்லாம் பண்ணி எடுத்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் தான் நம்ம பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி பண்ணுறது. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம அதை திருப்பி போட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்தால் போதும். நம்ம சுவையான ரவா அப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. யம்மியாக என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி இது. பாருங்கள், செம்மையாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.